இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 92 அதிகாரம் 13 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய ஆசிரோடும் அவருடைய கிருபையோடும் இந்த நாளில் நாங்கள் தொடங்குவதற்கு ஆண்டவருடைய கிருபையும் ஆசிரையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டி இந்த அதிகாலையில் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆர்வமாய் வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய உள்ளத்திலையும் இல்லங்களையும் ஆண்டவர் நிரந்தரமாக கொடிக்கொண்டு உங்களை செழிப்பான ஒரு மரமாக, செழிப்பான ஒரு வயல்வெளியாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார் என்றதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. இந்த நாளை நீங்கள் ஒரு புதிய நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த நேரம் அவருடைய கிருபையும் அவருடைய பிரசனத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் தனியாக அவருடைய வார்த்தையை ஜெபிப்போம். ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டோர் என்ற இந்த வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஒரு மரம் வேரூன்றி நிற்கும் இடமே அதன் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. நல்ல நிலத்தில் ஆழமாக வேரூன்றிய மரம் வெயிலையும் மழையையும் புயலையும் தாங்கி வளர்ந்து கனி தரும். அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரில் வேரூன்றி இருக்க வேண்டும். உலகத்தின் சூழ்நிலைகள் மாறலாம், மனுஷர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறலாம், நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவரில் வேரூன்றிய இதயம் எளிதில் சாய்ந்து போகாது. இறைவனின் இல்லத்தில் நடப்படுவது என்றது ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல, எங்களுடைய இதயத்தையே அவரிடத்தின் இல்லமாக மாற்றுவது. நமது எண்ணங்களில் இறைவனுக்கு இடம் கொடுப்பது, நமது வார்த்தைகளில் அன்பை வெளிப்படுத்துவது, நமது செயல்களில் இரக்கத்தை காட்டுவது, நமது முடிவுகளில் இறைவனின் வழிகாட்டுதலை தேடுவது. எப்படிப்பட்ட வாழ்க்கைதான் உண்மையில் இறைவனின் வேரூன்றிய வாழ்க்கையாக இருக்கும். செழித்தோங்குவர் என்ற வார்த்தை இன்னும் அழகாக நம்பிக்கை தருகிறது. இறைவனோடு வாழும் வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் போய்விடும் என்று வேறு வார்த்தை கூறவில்லை. ஆனால் சோதனைகளுக்கு நடுவிலும் நாம் வாடி போகாமல் நம்பிக்கையில் வளரவும், அன்பில் பெருகவும், நல்ல செயல்களில் கனி தரவும் இறைவன் அருள் தருவார் என்று உறுதி அளிக்கிறது. இந்த காலை எங்களை நாங்களே சற்று ஆழ்மனத்தில் சிந்தித்து பார்ப்போமா? எங்களுடைய வாழ்க்கையின் வேர் எதில் இருக்கிறது என்று. மனுஷர்களின் பாராட்டிலா, பணத்திலா, பதவியிலா, இல்லது சூழ்நிலைகளிலா? சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய நம்பிக்கை என்பது ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். நமது வேர் ஆண்டவரில் இருந்தால் எந்த புயலும் நம்மை முற்றிலும் வீழ்த்த முடியாது. கண்ணீரிலும் நம்பிக்கை இருக்கும், தனிமையிலும் இறைவனின் உடனிருப்பு இருக்கும், தோல்வியிலும் மீண்டும் மீண்டும் தைரியம் இருக்கும். ஏனெனில் நமது வாழ்க்கை மனுஷர்களின் கைகளில் இல்லை, ஆண்டவருடைய கரத்தில் வேரூன்றி இருக்கிறது. இந்த நாளின் தொடக்கத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்மில் ஆழமாக வேரூன்ற செய்யும். எங்களுடைய கண்களில் தோல்மையும், எங்களுடைய வார்த்தைகளில் அன்பையும், எங்களுடைய செயல்களில் இரக்கத்தையும் தாரும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் மற்றவர்களுக்கு நிழலும் கனியும் தரும் மரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் மனதார ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரில் வேரூன்றி நிற்கும் போது இந்த நாளே எங்களுடைய வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாக கனி தரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவரின் நம் இல்லங்களிலும், பணியிடங்களிலும், பயணங்களிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் உடனிருந்து இந்த நாளை அமைதியும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அவர் மாற்றுவார். இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் ஆழமாக பற்றி கொண்டு கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போங்க. அப்பா தகப்பனே, இந்த புதிய நாளை தந்த கிருபைக்கு உங்களுக்கு நன்றியப்பா. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற செயல்கள், நாங்கள் போகிருக்கிற பாதைகள், எங்களுடைய வாயிலேந்து வர ஒவ்வொரு சொற்கள், நாங்கள் சந்திக்கிற நபர்கள், நாங்கள் செய்கிற வேலைகள் சகலத்தையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உமக்கு சித்தமான வகையில் அவன் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க.
இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நம்பிக்கை என்னும் வார்த்தை எங்களில் ஆழமாக வேரூன்றி பற்றி உங்களோட வார்த்தை மிகப்பெரிய கனி கொடுக்கும் மரமாக எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க பலன் கொடுக்க, நாங்கள் மட்டும் அந்த பலன் அனுபவிக்காமல் எங்களோடு பயணிக்கிறவர்களுக்கும் அந்த பலன் அந்த கனியை கொடுக்கறதுக்கு நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆமீன்.